வணக்கம். கிரைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து ஐலாவடி கிராமத்தில் குடிகார கணவரை மகள் மற்றும் மருமகனுடன் சேர்ந்து மனைவியை அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வந்தவாசி அடுத்து ஐலாவாடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் டில்லி பாபு நிர்மலா தம்பதி. இத்தம்பதிக்கு சத்யா, சந்தியா, சரளா என்ற 3 மகள்களும் கார்வண்ணன் என்ற மகனும் உள்ளனர். கூலி தொழிலாளியான டில்லி பாபு அடிக்கடி குடித்துவிட்டு வருவதுடன் குடும்ப செலவிற்கு பணம் தராமல் மனைவி நிர்மலாவிடம் சண்டை போட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் இரவு குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ள டில்லி பாபு மனைவியிடம் சண்டை போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது மனைவி நிர்மலா, மகள் சத்யா மற்றும் அவரது கணவர் விநாயகம் ஆகியோர் டில்லி பாபுவை கட்டையால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த டில்லி பாபு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று பிரேதத்தை கைப்பற்றி வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே பட்டப்பகலில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. பாவூர் சத்திரம் அருகே உள்ள அடைக்கலப்பட்டினம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ஜேம்ஸ் பீட்டர். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான அவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு மனைவி மற்றும் மகனுடன் தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 5.5 சவரம் நகை, 30,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த காலோப் சாமுவேல் என்பவர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 7 சவரம் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடைக்கப்பட்டினம் சுவேஷபுரத்தில் மனுவேல் ராஜ் என்பவர் வீட்டில் 40 சவரம் நகை மற்றும் 16,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஒரே ஊரில் 3 இடங்களில் அடுத்தடுத்து நிகழ்ந்த கொள்ளை சம்பவங்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே அடுத்தடுத்த வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவங்களால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பொன்னேரி அடுத்து ஆசானபுதூர் கிராமத்தில் வசிப்பவர்கள் தங்களது பூர்வீக கிராமமான ஆந்திராவில் உள்ள இருக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவிற்கு சென்றுள்ளனர். ஆள் நடமாட்டம் இன்றி இருந்த ஊரை நோட்டமிட்ட மர்ம கும்பல் பூட்டி கிடந்த வீடுகளுக்குள் புகுந்து நகை, பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளது. நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்த கும்பல் வீட்டில் தனியாக இருந்த துரை என்பவரை கத்தி முனையில் மிரட்டி அவரிடமிருந்த 2,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளது. பின்னர் பாலசுப்ரமணியன் என்பவர் வீட்டில் 1 சவரம் நகை, 4,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் செல்போனை கொள்ளையடித்த கும்பல் அருகில் இருந்த பெருமாள், முனிசுந்தரம் மற்றும் வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த வீடுகளிலும் கொள்ளையடித்துள்ளது. கொள்ளை சம்பவம் நிகழ்ந்த வீடுகளை நேரில் பார்வையிட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். என் வீட்டில் 2,000 ரூபாய் துட்டும் 1 சவரம் நகையும் காணாமல் போயிடுது. பக்கத்து வீட்டில் ஒரு 3,000 ரூபாய் துட்டு, எதிர் வீட்டில் ஒரு வெள்ளிச்சிமிழ், அதுக்கு எதிர் வீட்டில் ஒரு நபரை கத்தி காட்டி செல்போனை பறிச்சுட்டு போயிட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பணத்தை ஏமாற்றிய நபரை பெண்கள் துரத்தியதால் கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடியவரை தீயணைப்புத் துறையினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். ராசிபுரம் அடுத்த தொட்டப்பட்டியைச் சேர்ந்த வேல்சாமி கொல்லிமலை பயில்நாடு பகுதியில் கூலி வேலை செய்யும் பெண்களிடம் கடன் வாங்கி தருவதாக கூறி பணம் வசூலித்துள்ளார். 15க்கும் மேற்பட்ட பெண்களிடம் சுமார் 1,50,000 ரூபாய் வரை பணம் வசூல் செய்துள்ள அவர் கூறியபடி கடன் வாங்கி தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இந்நிலையில் பணம் கொடுத்த 4 பெண்கள் தொட்டிப்பட்டிக்கு சென்று பணம் கேட்டுள்ளனர். அப்போது வாக்குவாதம் ஏற்படவே அங்கிருந்து தப்பி சென்ற வேல்சாமியை பெண்கள் துரத்தி சென்றுள்ளனர். விவசாய தோட்டம் வழியாக ஓடிய வேல்சாமி அங்கிருந்த கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று உயிருக்கு போராடிய வேல்சாமியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட நபர் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் காவலர் ஒருவர் சாலையோர கடைக்காரர்களிடம் லஞ்சம் வாங்குவது குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. கோவை சிவானந்தா காலனி பகுதியில் ஏராளமான பழக்கடைகள், மீன் மற்றும் இறைச்சி கடைகள் உள்ளன. இங்கு வரும் காவலர்கள் சிலர் தொடர்ந்து இலவசமாக பொருட்களை கொடுக்க சொல்லி வற்புறுத்துவதாக கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையான நேற்று காவலர் ஒருவர் பழக்கடைக்காரரிடம் பழச்சாறு அருந்திய பிறகு பணம் கேட்டு தொந்தரவு செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் மீன் கடைக்காரரிடம் 100 ரூபாய் பணம் கேட்டு தொல்லை கொடுக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளது.
இதுகுறித்து கடைக்காரர்கள் தெரிவிக்கையில் காவலர்கள் தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு கொடுப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். நாளை காலையில் வந்து எதையும் சொல்லவும் மாட்டேன். அவங்ககிட்ட சொல்லி என்ன பண்ண இப்போ விடுங்க, 50 ரூபா இல்லைன்னா நம்ம பிள்ளைக்கு வேலை நல்லா. உங்களுக்கு இப்போ நஷ்டம்லாம் எப்படி இல்லை? இல்லை இப்போ கொடுத்து 200 ரூபா கொடுக்குறீங்க, அது நஷ்டமாக இருக்காது? 200 ரூபா எவ்வளோ நஷ்டம்? எவ்வளோ? 30 ரூபா தாங்க. டெய்லி ஒரு 50 ரூபா 30 ரூபா கொடுத்தா நஷ்டம், அதில் நஷ்டம் வராது. காஞ்சிபுரம் அருகே கனரக வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் கேட்கும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூரிலிருந்து சென்னை குடிநீர் வடிகால் வாரிய பணிகளுக்காக கூழாங்கற்களை ஏற்றிக்கொண்டு சென்ற 2 லாரிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கம் அடுத்த தொழுப்பேடு சுங்கச்சாவடியை கடந்த பொழுது போக்குவரத்து ஆய்வாளர் கண்ணபிரான் லாரிகளை சோதனையிட்டுள்ளார். அதிக பாரம் ஏற்றி சென்றதாக கூறி சுங்கச்சாவடி அருகே லாரிகளை நிறுத்தி வைத்த காவல் ஆய்வாளர் வாகனங்களை விடுவிக்க தலா 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. லாரிகளின் உரிமையாளர்கள் ஜோதிலிங்கம் மற்றும் மனோகரன் பணத்தை கொடுத்து ரசீது கேட்டதால் காவல் ஆய்வாளர் அந்த வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். பின்னர் லஞ்சமாக பெற்ற பணத்தை லாரி உரிமையாளர்களிடம் திருப்பி கொடுத்துவிட்ட ஆய்வாளர் கண்ணபிரான் லாரிகளை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. ஆய்வாளர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமீப காலமாக இங்கே இருக்கிற ஒரு கண்ணபுரான்ற இன்ஸ்பெக்டர், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் 6 மாத காலமாக தொடர்ந்து லாரியை வந்து மறிச்சுக்கிட்டு மாமூல் கேட்கறது, வழிபறி பண்ணாத குறைய எங்களை தொடர்ந்து எங்கள் டிரைவரை அடிக்கிறது, அசிங்கமாக திட்டுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் நைட்டு 11 மணிக்கு 10 மணிக்கு பிடிச்ச எங்கள் லாரியை இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் பண்ருட்டி கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஓனரை வர சொல்கிறான்னு சொல்லி எங்கள் டிரைவரை அடிச்சிருக்காரு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மது போதையில் பள்ளி மாணவர்கள் சாலையில் விழுந்து கிடந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த 2 மாணவர்கள் பாரதியார் நகரில் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட மதுவை வாங்கி குடித்துள்ளனர். போதை தலைக்கேறிய நிலையில் சைக்கிளில் சென்ற மாணவர்கள் தடுமாறி சாலையில் விழுந்துள்ளனர். அதைக் கண்டு உதவிக்கு வந்தவர்கள் மாணவர்கள் குடித்திருப்பதை அறிந்து அங்கிருந்து சென்றுவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பள்ளி நிர்வாகம் மாணவர்களை மீட்டு பள்ளிக்கு கொண்டு சென்றது. பின்னர் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்ட பெற்றோர்களிடம் மாணவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர். பிரபல ரவுடி காஞ்சிபுரம் ஸ்ரீதர் தனபால் மகன் சந்தோஷ்குமாரிடம் 2ஆம் நாளாக நேற்று போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணை அறிக்கை நாளை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைமறைவாக உள்ள பிரபல ரவுடி காஞ்சிபுரம் ஸ்ரீதர் தனபால் மகனான சந்தோஷ்குமாரிடம் கடந்த 9ஆம் தேதி தனிப்படை காவல் ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு விசாரணைக்கு வராததால் ஸ்ரீதர் வீட்டில் சம்மன் ஊட்டப்பட்டது. மேலும் நீதிமன்ற அனுமதியுடன் சந்தோஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து விசாரணைக்கு உடன்பட்ட சந்தோஷிடம் மாவட்ட தனிப்படை காவல் ஆய்வாளர் மணிமாறன் தலைமையிலான குழு மீண்டும் இடைவிடாது விசாரணை நடத்தியது. 100க்கும் மேற்பட்ட கேள்விகளில் 80% கேள்விகளுக்கு தெரியாதென்றும் சில கேள்விகளுக்கு ஓரிரு வரியிலும் சந்தோஷ் எழுத்துப்பூர்வமாக வாய்மொழியாகவும் பதிலளித்துள்ளார். இந்நிலையில் சந்தோஷ்குமாரிடம் மாவட்ட தனிப்படை காவல் ஆய்வாளர் மணிமாறன் தலைமையிலான குழு நேற்று 2ஆம் நாளாக விசாரணை நடத்தியது. இந்த விசாரணை தொடர்பான அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என கூறப்படுகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் காவல் நிலையத்தில் மண்ணெண்ணெய் குண்டு வீச்சு தொடர்பாக கைதான 6 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை இணை ஆணையர் அன்பு தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 13ஆம் தேதி அதிகாலை மர்ம நபர்கள் சிலர் மண்ணெண்ணெய் குண்டுகளை வீசினர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பெசநகர் கண்ணகி நகரில் வினோத், டியோ மணி, கார்த்திக், மணிகண்டன் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை இணை ஆணையர் அன்பு, தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள 13 கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் துப்பு துலக்கியதாகவும் டியோ மணி என்பவர் வேறு வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் என்றும் தெரிவித்தார். காவல்துறைக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவே டியோ மணி இச்செயலில் ஈடுபட்டுள்ளார் என்றும் கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல் இணை ஆணையர் அன்பு தெரிவித்துள்ளார்.
இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் துப்பு கிடைத்தவுடன் இந்த குற்றவாளிகளை தேடி அவர்கள் 6 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் விவரம்: வினோத் என்ற கருக்கா வினோத், மணி அலைஸ் டியோ மணி, இன்னொரு மணிகண்டன் மற்றும் ஐயப்பன், அருண், கார்த்திக். இவர்கள் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு அனுப்பப்படுவார். திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்கு வந்த பெண்ணிடம் அனுமதியின்றி கருத்தடை சாதனம் பொருத்திய மருத்துவர்கள் மீது பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலத்தை சேர்ந்த ராஜலட்சுமி பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு கடந்த திங்களன்று குழந்தை பிறந்த நிலையில் கருத்தடை சாதனம் பொருத்த வேண்டும் என மருத்துவர்கள் கட்டாயப்படுத்தியுள்ளனர். மேலும் அவருடைய அனுமதியின்றி கருத்தடை சாதனம் பொருத்தியுள்ளனர். இதனால் இரத்த கசிவு ஏற்பட்டதால் ராஜலட்சுமி அதிர்ச்சியடைந்துள்ளார். பிரசவம் பார்க்க வந்த இடத்தில் கட்டாய கருத்தடை சாதனம் பொருத்திய மருத்துவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் புளியரை போக்குவரத்து சோதனை சாவடியில் லாரி மற்றும் கார் ஓட்டுநர்களிடம் லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்துள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரையில் உள்ள போக்குவரத்து சோதனை சாவடி வழியாக செல்லும் 2 மாநில லாரி மற்றும் கார் ஓட்டுநர்கள் நுழைவு வரி செலுத்திவிட்டு செல்ல வேண்டும். இந்நிலையில் சரக்கு ஏற்றி செல்லும் லாரி ஓட்டுநர்களிடம் 300 ரூபாய் வரை மாமூல் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் அரசு பணியில் இல்லாத சிலரை தினசரி சம்பளத்தில் அமர்த்தி வாகன ஓட்டுநர்களிடம் பணம் வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது. அரசுக்கு வருமானம் ஈட்டுவதாக கூறி அப்பாவி ஓட்டுநர்களின் படிக்காசை பறிக்கும் நிலை மாற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே செம்மர கடத்தலில் ஈடுபட்ட சீனாவை சேர்ந்த ஒருவர் உட்பட 5 நபர்களை போலீசார் கைது செய்தனர். சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரம் கடத்தப்படுவதாக நெல்லூர் மாவட்ட எஸ்பிக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து காளஹஸ்தி நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனையிட்டதில் செம்மரங்கள் கடத்தியது தெரிய வந்தது. இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட சீனாவின் புஸ்ஹோ, நேபாளத்தின் சோனம் தோப்காயல், சென்னையை சேர்ந்த திப்பு சுல்தான் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் அருகே சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் நில மோசடியில் ஈடுபட்ட 3 நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். சென்னை துறைப்பாக்கத்தை சேர்ந்த உதயகுமாருக்கு 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 55 சென்ட் இடம் திருவள்ளூர் மாவட்டம் மேல்நல்லாதூரில் உள்ளது. தனது நிலத்தை சிலர் ஆக்கிரமித்து மோசடி செய்துள்ளதாக உதயகுமார் போலீசில் புகார் அளித்துள்ளார். விசாரணைக்கு பிறகு நில மோசடியில் ஈடுபட்ட விஜயன், நமச்சிவாயம் மற்றும் ஜெயந்தி ஆகியோரை போலீசார் கைது செய்து திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலையில் வீட்டின் பூட்டை உடைத்து 48 சவரம் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை வீசியுள்ளனர். திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியைச் சேர்ந்த வேடி போக்குவரத்து உதவி மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது மகளின் திருமணம் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் மகளை பார்க்க தனது மனைவியுடன் வேடி சென்னை சென்றார். வீடு திரும்பிய அவர்கள் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த 48 சவரம் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. வேடி அளித்த புகாரின் பேரில் திருவண்ணாமலை கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.